நம்ம கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு பேனர் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். பிரிண்டிங் ஆகிட்டு இருக்குது. முடிச்சுட்டு நேரம் கோயிலுக்கு தான் போயிடணும். ஏன்னா கோயிலில் வெயிட்டிங் எல்லாரும் 5:30 வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. கேரட்டும் பீல் பண்ணிட்டாங்கன்னா நான் கரெக்டாக இன்னொரு 1/2 hourல நாங்கள் ரீச் ஆகிடுவேன். ஆமாண்ணா, முள்ளங்கியும் மேலே இது பீல் பண்ண சொல்லிவிடுங்க. இந்த கருவேப்பிலையெல்லாம் உருவி ஒரு பாக்ஸில் போட சொல்லிவிடுங்க. தேங்க்யூ. கோயிலின் தலைமை குருக்கள் ஒரு சிறப்பான பூஜை பண்ணுறது இந்த கோயிலை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த பூஜை பண்ணுறதுனால எனக்கும் சரி என் டீமுக்கும் சரி ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையும் தரும். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை மட்டும் இல்லாமல் என் டீமுக்கு நான் மீட்டிங் ஒன்று வச்சுருக்கேங்க. அதில் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பற்றி அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்து மேலும் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள நல்லபடியாக வழிநடத்தி இந்த டீம். கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பார்த்துக்குங்க, இதெல்லாம் சாம்பார் கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனியன் தான் போடுறது இப்போ. சரிங்கண்ணா, ஓகே. தக்காளி ரொம்ப பண்ணலாம். தக்காளி இன்னொரு 1 hour கழிச்சு கூட வச்சுக்கலாம். 1 hour ஆகட்டுமா? ஆமாம். கத்திரிக்காய் டான்ஸ்தாங்க. அதெல்லாம் ஓகே, சூப்பர், அதெல்லாம் ஓகே. பரங்க சொல்லிட்டேன், பரங்க வெட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பண்ணிட்டோம். ஆமாம், 100 ரூபா. இந்த அன்னதானத்துக்கு மட்டும் வாலண்டியர்ஸ் ஒரு 70 to 80 பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கட்ட வேணுமா? வேணுமா? எடுத்து வந்துருக்குறேன். அவங்க அத்தனை பேருமே ஒரு 5:30க்கெல்லாம் வந்துட்டாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ஆனியன் எல்லாமே பீல் பண்ணி கட் பண்ணி கொடுத்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வெட்டி கொடுத்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வணக்கம் வணக்கம். அவங்க அத்தனை பேர்த்துக்குமே UK சோழன் தமிழனோட சார்பாக கோடான கோடி நன்றிகளை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ எக்ஸாக்ட்லி 8:35 ஆயிடுச்சு. நமக்கு அடுத்த பிளான் இப்போ சாம்பார் வந்துட்டு இன்னொரு 1 hourல சாம்பார் ரெடி ஆகிடும். 1 hourல சாம்பார் ரெடி ஆகிடும். 9:30 பண்ண முடியுமா சார்? 1 hourல சாம்பார் பருப்பு வந்துடும். நம்ம இப்போவே சாம்பாரை ரெடி பண்ணிட்டோம்னா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். ஆமாம், இந்த அன்னதான சமையலாக பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. ஸோ திரும்பியும் நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் பண்ணும்போது நம்ம குரூப் மட்டும்தான் மாறுவாங்க. ஓகேங்களா? இந்த இப்போ இவர் 2 வருஷமாக கூட இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ என்னென்னா நம்ம வெளி ஆளுங்களை இப்போ எதுக்கு நம்ம ஐடி கொடுத்துருக்குறோன்னா நம்ம இங்கே உள்ளே வந்துட்டோன்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அன்னதானம் பண்ணுறது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு கிடையாது. நம்ம செய்கிறது 8000 பேர்த்துக்கு அன்னதான சாப்பாடு செய்கிறோம். ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு சாம்பார் பண்ணுறோன்னா அதுக்கு மெயினான ஷெஃபுங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மெயினாக எல்லாமே பண்ணுவாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் அது பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாமே மெயின் ஷெஃபுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். தேருக்கு வந்தவங்க அத்தனை பேருமே சொல்லுவாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு. அதுக்கு முழு இதுவும் நம்ம இந்த 15 பேர்த்து கையில் தான் இருக்குது. நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு இந்த ஒரு 2 நாள் நம்ம பண்ணுறக்கூடிய வேலை. ஓகேங்களா? உருளைக்கிழங்கு பொரியலுக்காக இது உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் தண்ணி குடிக்கணுமா? ஆமாம், அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். போதுண்ணா, போதும். இது சாம்பாருக்கு வெட்டி இருக்கு. இந்த கேரட்ஸ் எல்லாமே சாம்பாருக்கு. இது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், வெங்காயம் வெட்டி இருக்கிறாங்க. முருங்காய் பாருங்க, முருங்காவும் சூப்பரா சாம்பாருக்கு வெட்டி இருக்கிறாங்க. எல்லாம் இனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் வேக போட்டாச்சு. ஃபுல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பிரிச்சு போட்டே இருக்குது.
அன்னதான சமையல் மெகா சமையலாக இருக்க போது இப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பருப்பெல்லாம் வேக போட்டாச்சு சாம்பாருக்கெல்லாம். மணி கரெக்டாக 9 ஆயிடுச்சு. சாம்பாரெல்லாம் ஏற்றி விட்டாச்சு. சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்தாச்சு வெஜிடபிள்ஸுக்கெல்லாம். நம்ம கரெக்டாக 10 மணிக்கு ஆகும்போது சாம்பாரோடைய ப்ராசஸிங் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் காலையில் 10 மணிக்குள்ளார எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்க முடியும். இங்கே இப்போ கோயிலுக்கு வந்துட்டு கும்பம், அந்த தேருக்கு கும்பம் வைப்பாங்க. இப்போ மேலே இருக்குல்ல, மேலே கரெக்டாக கோயிலுக்கு அந்த தேருக்கு மேலே அந்த கும்பத்தை வச்சு இப்போ கும்ப அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான், ஏன்னா நாளைக்கு காலையில் தேரில் தான் பவுனி வரும். அதுக்காக தான் மெயின். ஆமாம், இதுதான் மெயினான தேர். அரோகரா அரோகரா அரோகரா. நான் கூட பார்த்துக்குவேன். சப்போஸ் நம்ம பத்தாம போச்சுன்னா கடையில் கூட பார்த்துக்குவேன். மெயினாக வந்துட்டு 12 அடி ஏற்றி விட்டோன்னா நம்ம ரைஸ் தான் மெயினாக வேணும். ரைஸை நம்ம ஏற்றி சாம்பாருக்கு தாலி போட்டுருக்கோம். இது சாம்பாருக்கு இப்போவே வந்துட்டு ஃபுல்லாகவே வணக்கி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் கொட்டிட்டு பருப்பு வெந்துட்டு இருக்குது. பருப்பு வெந்துட்டு இருக்கிறனால கரெக்டாக இந்த லைன் பூராமே சாம்பாருக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு அண்டா சாம்பார் 500 பேர் சாப்பிடலாம். இன்னைக்கு காலையில் போலார 12 அண்டா சாம்பார் இறக்கி ஆகணும், ப்ளஸ் ரைஸ் வடிச்சாகணும். ரைஸ் அவ்வளோ ரைஸ் அங்கே இருக்கு வரும். கிட்டத்தட்ட 1.5 டன் ரைஸு. மேலே இந்த மேலே இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்கன்னா ஃப்ராத்துன்னு சொல்லுவாங்க. நுரைய பூரா வடித்து எடுத்துட்டோன்னா இந்த சாம்பாருக்கு போடும்போது நல்லாயிருக்கும். பருப்போடைய அழுக்கு இதெல்லாம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுக்கிறாங்க. இதே சாம்பாருக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அந்த தனியாக ஆமாம் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் குக் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் மாற்றி விட்டுருவோம். எல்லாம் ஊற்றுனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அங்கங்கே நின்றுடும், ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். இது அங்கே கொண்டு போய் ஊற்றிடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மண்ணு சரி எடுத்து கொடுக்கணும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 3 செங்கல், அந்த பக்கம் ஒரு 3 எடுத்து விட்டோம்னா நம்ம தண்ணி கிணிக்கு வந்தா கூட ஈஸியா போயிடும். இல்லைன்னா ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். நாளைக்கு போனதோட எடுத்து விட்டேன் நானு. ஆமா பாக்கலாம், இதை மெதுவா எடுத்து விட்டாதான் முடியும். இந்த இது இருக்க கடப்பாரா இருக்கு, அதுல எடுத்து வச்சிருக்கேன் நானு. எல்லாமே கொட்டி எல்லாமே போடுங்க. மொத்தம் பண்ணான்னு போல மெகா சமையலுக்கு அப்பளம் அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி. அப்பளம் பொரிக்கிறதுல நடராஜ் எக்ஸ்பர்ட், அப்பளம் ஸ்பெஷலிஸ்ட். அவரு வருஷம் தேர் திருவிழாவுக்கு நடராஜ் தான் அப்பளம் பொரிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 12 பாக்ஸ் வச்சிருக்கிறோம் பாருங்க. 15 பாக்ஸ். ஆமா 12 பிளஸ் அங்க வேற இருக்குது. நம்ம இது பொரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட அப்பளம் மட்டுமே 150 கிலோ அப்பளம் பொரிக்கிறோம். பழையகால சூப்பராக நெய் இதை வெஜிடபிள் கீ இருக்கும். அதில் வேணால் ஒரு தாலி போட்டு விட்டுட்டு அப்படியே கொட்டி விட்டுருவோம். ஏன்னா அந்த நெய் வந்து நம்ம கேசரிக்காக தான் கொண்டு வந்துருக்குது. கேசரிக்காக ஒரு 2. ஆமாம் கடையில் தாலி கொண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த சால்ட் கொடுப்பா. பெருங்காயம், சாம்பாரோடைய முக்கியமான ஒரு ஃப்ளேவரே பெருங்காயம் தான். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குண்ணா. ஸ்பைஸ் லெவல் இது இப்படி இருந்தால் ஓகே. இதே ஸ்பைசி லெவல் கரெக்டுப்பா. ரொம்ப ஸ்பைஸியாக வேணாம். ஒரு கரண்டி தான் மிளகாத்தூள். ஏன்னா உங்களுக்கு சக்தி சாம்பார்லேயே எல்லா ஸ்பைசஸும் இருக்கும். மிளகாத்தூள் ஏன்னா நம்ம கறி மசாலா இது அடிக்கிறோம்ல, உருளைக்கிழங்கு கறி, அது கரெக்டாக இருக்கும். ஒரு கரண்டி மிளகாத்தூள். பர்ஃபெக்ட். கொஞ்சம் காய் வேகணும். நல்லா வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் இதில் போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 kg ரைஸ் வடிக்க போகிறோம். அதில் ஒரு 30 கிலோ ரைஸு, இதில் ஒரு 20 கிலோ ரைஸ், டோட்டலாக 50 kg ரைஸ் இங்கே தான் வடிக்க போகிறோம். ரைஸை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு டீம் தனியாக போயிட்டுருக்கு. ரைஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பேட்ச் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டிட்டேன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. மெதுவாக சாச்சு விடுங்க. மெதுவாக சாச்சிட்டு இன்னொரு டைம் அலசிடுங்க. ரொம்ப சுடுதண்ணி போட்டு ஊற வைக்காதீங்கன்னா, ஆமாம், ரொம்ப சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா சாதம் வந்துட்டு ஒரு மாதிரி வெந்துடும். அப்போ அதில் போடும்போது நம்ம கரெக்டாக தண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதில் போடும்போது என்ன குழைய ஆரம்பிச்சிடும் ரைஸ். ஏன்னா இந்த ரைஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறோம். இதோடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம தண்ணி வைக்க முடியும். ஏன்னா தண்ணி இப்போ இது கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஆமாம், இங்கேயே வச்சுட்டு ஒரு அலசிட்டு அப்படியே சாய்ச்சி விட்றேன். ரெடி மிக்ஸ் பண்ணி போடுங்க தண்ணி. அப்படியே ஒரு தட்டுங்க. அவ்வளோதான். நான் காலையில் 5 மணிக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ ரைஸ் வடிச்சாகணும். 500 கிலோ ரைஸ்ன்னும் போது கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு 10 அண்டா. ஆயில் ஊற்றுறது வந்து ரைஸு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து என்ன சார்? அடுத்ததான் அந்த 30 கிலோ ரைஸை ரெடி பண்ணிட்டாங்க. அதை வடிச்சு விட்டோன்னா எடுத்து இதில் கொட்டிடலாம். ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம், லேசாக வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். இல்லைன்னா ரைஸ் உடையும். ஏன்னா இது பச்சரிசி மாதிரி இருக்குது, பாசுமதி ரைஸ் மாதிரியே இல்லை. பார்த்துக்கோ, சும்மா 2 தடவை அப்படி அரைச்சி. ஆமாம், ஏன்னா அப்போ அந்த தண்ணி கம்மி தான் வச்சுக்கணும், இல்லை டக்குன்னு குழஞ்சிடும் ரைஸ். வாங்க. அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க.
ரைஸ் 20 கிலோ தம் போட்டாச்சு. இதை இப்போ பாத்திரத்துலேருந்து டக்குன்னு மாற்றிடலாம். ரொம்ப உடஞ்சிருக்கா கொஞ்சம் ஏன்னா ரைஸ் புது ரைஸ், இது பாஸ்மதி ரைஸ் மாதிரியே இல்லை, பச்சரிசி மாதிரி இருந்தது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எனக்கு டவுட்டாக இருந்ததுனால தான் அடுத்த ரவுண்டுக்கு எல்லாமே தண்ணி கம்மியாக வைக்க சொல்லிட்டேன். இதுல தண்ணி லைட்டாக அதிகமாக இருக்கு. அதிகம் இல்லை, நம்ம எப்பவுமே வைக்கிற மாதிரி தான் பாஸ்மதி ரைஸ் வைக்கிறது தான் வச்சிருக்கிறேன். இந்த ரைஸ் வந்துட்டு கம்மியாக தான் வச்சாகணும். ஏதாச்சும் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் வரும்? டீஸ்பூன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இது என்ன ஸ்பூன் சார்? ஷவல், ஒரு ஷவல் ஸ்பூன். ஆமா. இது ஓகே ரைட்டா, பட் இது வேற மாதிரி இல்லை. இது ரைஸ் எல்லாமே புது ரைஸ், பச்சரிசி மாதிரி இருக்கு ரைஸ், பாஸ்மதி மாதிரியே கிடையாது. இது அடுத்த பேட்ச் நம்ம வடிக்கும் போது கொஞ்சம் ரைஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வடிச்சோம்னா சரியா போதும். இந்த ரைஸ் எப்படி வந்துருக்கு சார்? சூப்பராக வந்துருக்கு. ஏன் இதனால? ஏன்னா இது ப்ராப்பர் பாஸ்மதி. இந்த ரைஸ் மற்ற மற்றதெல்லாம் அந்த ரைஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பச்சரிசி மாதிரி இருந்தது. இது பாரு, சாப்பாடு இப்படி தான் இருக்கணும், பல 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 பலன்னு எடுத்தா அப்படி இருக்கணும். டைம் இப்போ கரெக்டாக 3:10 ஆயிடுச்சு விடிய காலையில். நம்ம இப்போ வரைக்கும் ஒரு 50% கூட ஒன்றும் கிராஸ் ஆகல. ஸோ 40% தான் போயிருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கே ரைஸு இங்கே ஒரு பேட்ச் வடிச்சாச்சு. இப்போ இந்த அடுத்த பேட்சுக்கு தண்ணி வச்சிருக்குது. அண்ணா இது கழுவ வேண்டாம், அப்படியே அந்த ரைஸை மாற்றிருக்கேன். இந்த 2 இதுலேயுமா மாற்றிடலாம். இது எல்லாமே ரைஸ் வடிச்சாச்சு. இல்லை ஃபுல்லாகவே இது இதில் இருக்கு. இது எல்லாமே ரைஸ் வடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 அண்டி சாம்பார் வடிச்சாச்சு. இப்போ இதெல்லாமே சாம்பாருக்கு தான். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, இந்த கத்திரிக்காய், இந்த இதெல்லாமே வந்துட்டு இன்னும் இது பண்ணவே இல்லை. உருளைக்கிழங்கு கறி சாம்பார் அடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம பொரியல் பண்ணணும்ல உருளைக்கிழங்கு காரக்கறி. இது பொரியலுக்கு தான் பண்ணிருக்காங்க. இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு பொரியல் அப்படி கோசா போயிட்டு. கேசரி ஆல்ரெடி ஒரு பேட்ச் தான் பண்ணிருக்குது. ஆமா, அந்த இது எடுத்து இந்த டைம் போட்டீங்களா? டால்டா ரைட், சூப்பர். நம்ம கோயிலோட அண்டர் கிரவுண்டில் போகிறோம். இங்கே தான் வந்துட்டு கோயிலோடைய பாத்திரங்கள், கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே உள்ளே வச்சுருப்பாங்க. என்ன அதெல்லாம் ஒரு 200-300 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த 2-3 பாத்திரம் எடுக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லை, நம்ம இதெல்லாம் மாற்றுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். குக்கர் வந்து இருக்கு, அவ்வளோ பெரிய குக்கர். இதுக்குள்ள போற நேரத்துக்கு இல்லை, இது கூட எடுக்கலாம். ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு. அது எங்க
இது நீங்க வாங்க வச்சுக்கலாம்ல, அது கீழே இதுலதான் மூட்டி இருக்கு, அந்த கைப்பிடி இருக்கு. அதுக்குள்ளே அது இறங்காது இதானா, அது வேணா இறங்கும். சரி, இது வச்சுக்கோங்க, மூடி எடுத்துக்கோங்க. அங்க அந்த இதுல இருக்கு. சரி, நான் அங்கே எடுத்து. வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நம்மளுடைய தேருடைய முதல் நாள் காலையில் நேற்று நைட்லேருந்தே சமைச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 70% குக்கிங் முடிச்சிட்டோம். இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 kg ப்ளஸ் ஒரு 350 kg ரைஸ் பக்கம் அடிச்சிருக்கிறோம். இது இல்லாமல் அங்கே கொஞ்சம் ரைஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயாச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு சாம்பார்ஸ் எல்லாமே அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 அண்டா சாம்பார் அடிச்சிருக்கிறோம். அண்ட் ஒரு 60 கிலோ பக்கம் கேசரி அடிச்சிருக்கிறோம். இது வந்துட்டு அந்த பொட்டேட்டோ பிரிஞ்சால் கறி. இது ஒரு 3-4 அண்டா அடிச்சிருக்கு. எல்லாமே அடித்தாச்சு. பேட்சாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த B1 B2ன்றதெல்லாம் இது பண்ணி வச்சுருந்து இது எல்லாமே அதுதான். பேட்ச் 1 பேட்ச் 2ன்னு ஏன் எழுதியிருக்கிறேன்னா, பேட்ச் 1 ஃபஸ்ட்டு பண்ணுறது, அதை தான் ஃபஸ்ட்டு சர்விங் பண்ணுவோம். பேட்ச் 2ன்றது செகண்ட் சர்விங். அதனால் அந்த மாதிரி எழுதியிருக்கிறனால எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, நம்ம போஸ்டர் அங்கே போட்டிருந்தோம். ஆமாம், நம்ம யூபிஎஸ்சியோட நம்மளோட போஸ்டர் அங்கே போட்டிருந்தோம். அது என்ன மக்களுடைய பார்வைக்கு வந்துட்டு கிளியராக கிடைக்காதுன்றதுனால நம்ம எடுத்துகிட்டு போய் அதை மாற்றிருக்கிறோம். மக்களுடைய பார்வைக்கு க்ளீனாக வருன்றதுனால நம்ம போஸ்டர் இங்கே மாற்றியாச்சு. இப்போது கரெக்டாக 10 o'clock ஆகிடுச்சுன்னா இங்கே தான் வந்துட்டு ஃபுட்டு சர்விங். நம்ம செஞ்ச ஃபுட் எல்லாமே வந்துட்டு இங்கே தான் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் தான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு 10 மணி 10:30 மணிலாம் ஆயிடுச்சுன்னா பயங்கர பிஸி ஆகிடும். இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் சர்விங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஃபுல் அப்டேட்டு. இனி 10 o'clock தேர் ஏறும்போது தான். இப்போது எக்ஸாக்ட்லி 6:25. அடுத்த நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஒரு 2-3 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க இன்னைக்கு. இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா அது வந்துட்டு நம்ம கேஸ் சர்விங், அதாவது ஆமாம் பேக்கப்புக்கு திரும்பி நின்று நம்ம ஒரு 1 மணி வரைக்கும் இங்கே தான் இங்கே நிற்க போகிறேன் நான். ஸோ கண்டினியூவாக 10 மணிக்கே தெரிஞ்சோம் க்ரௌட் எவ்வளோ வருதுன்றது. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். நோ பிரேக்ஃபாஸ்ட். இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக லஞ்சு. அதுவும் 10:30 11 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், 3 o'clock வரைக்கும். ஆமாம், அதில் நம்ம வந்துட்டு தெரிஞ்சிடும் நம்மளுடைய க்ரௌடு பொறுத்து வந்துட்டு ரைஸை திரும்பி கண்டினியூவாக வடிச்சிட்டே இருப்போம். இப்போ நம்ம இப்போ போட்டிருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 350 kg ரைஸ் தான் வடிச்சிருக்கோம். இப்போ அந்த 11 o'clock இன்னொரு 500 kg ரைஸ் நம்ம வடிச்சே ஆகணும். ஸோ இதுதான் இப்போதையோட அப்டேட்டு. ஸோ கண்டினியூவாக நம்ம ஒர்க் திரும்பி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நிறைய ஸ்டாஃபுங்க வந்துட்டு ஒரு 4-5 பேர் பக்கம் இப்போ கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க திரும்பியும் அடுத்து இன்றைக்கி ஷிஃப்ட்டுக்கு போய் ஆகணும், ஒர்க்குக்கு போய் ஆகணும். ஸோ நைட் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கையும் முடிச்சுட்டு இங்கே வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபுங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ மீதி இருக்கிறது ஒரு 7-8 ஸ்டாஃப் தான் இருக்கோம். இவங்க தான் நம்ம கண்டினியூ இருக்குது. இதுலேயும் 10 மணிக்கு ஒரு 4 ஸ்டாஃப் கிளம்பிடுவாங்க. ஸோ 5 பேர் தான் ஃபைனல் வரைக்கும் நிற்போம். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் விக்கி. வெரி வெரி நைஸ். நம்ம விக்கி அப்படி இன்னைக்கு மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ்ல வந்திருக்கோம். உங்களுக்கு வெரி வெரி நைஸ். நல்லா இருக்கேன். நீங்க சூப்பர் ட்ரெஸ் தான்ப்பா. ஐயோ, எல்லாரும் மிஸ் பண்றாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. அக்கா, ஃபுட் எப்படி இருக்கு இன்னைக்கு? வெரி வெரி டேஸ்டி. சமையல் சொல்லுங்கம்மா. அக்கா, உங்களோட ஃபேவரட் இன்னைக்கு? உங்களோட ஃபேவரட் என்னது? கேசரி, ஆஃப் கோர்ஸ். கேசரி ஸ்வீட். அண்ணா, உங்களுக்கு?
கேசரி தானா விக்கி அக்கா. ஆக்சுவலி அங்க சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருந்தவ கேட்டா நான் ரைஸ் கொஞ்சமா போடுங்க அப்படின்னு. இவ்வளவு போதுமானாரு, போதும் நான் கேசரி ரைஸ் அளவுக்கு போடுங்க. கேசரி எக்ஸ்ட்ரா வாங்குங்க. ரைஸ் அளவுக்கு எனக்கு கேசரி வைங்க. சூப்பர் அக்கா சார். சிரிச்சுக்கிட்டே 2-3 கரண்டி வச்சாங்க, வாங்கிட்டு வந்து இங்க பாருங்க இவ்வளவுதான் பாக்கி. சூப்பர் அக்கா. Food is very Glad you're enjoying. very nice. Thanks na. Super. Thank you. அண்ணா thank you so much அண்ணா. ஃபுட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாம்பார் சான்ஸே இல்ல, புதுசா இருந்துச்சு. லைக் அதில் ஆட் பண்ண மசாலா வந்திருக்கேன், முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கேன். பட் டிஃபரன்ஸ் இருக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பத்துக்கும். ஸோ சூப்பரா இருந்துச்சு. ரைஸும் எல்லாமே சூப்பர் தான். இந்த 3 ஐட்டமே சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு போட்டது இல்லையா, இன்னைக்கு கேசரி அண்ட் சாம்பார் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சா ஃபுட் எல்லாம்? எல்லாருமே சூப்பரான அன்னதான சாப்பாடு. அது வந்து கரெக்டாக சொல்லலாம், ஒரு நல்ல அன்னதான சாப்பாடு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு முருகனோட சன்னிதானத்தில். ஆமாம், நிஜமாலுமே. ஸோ சாப்பாடு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு கேசரி ரொம்ப பிடிச்சது, சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு, சாதம் மனநிறைவாக சாப்பிட்டாச்சு. வெறும் அன்னதானம் சாப்பிடாம மனநிறைவாக நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கு. ஹாய், வணக்கம். இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபுட் நல்லா இருக்கு, நல்ல சாப்பாடு, நல்ல டேஸ்டா இருக்குது. ஓகே, உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னது இன்னைக்கு? இதுல வந்து கேசரி நல்லா இருக்கு, சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. கேசரி சாப்பாடு, சாம்பார்ல பிடிச்சிருந்துச்சு? சாம்பார்ல நல்லா இருக்கு. சூப்பர். ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே, நன்றி அண்ணா. நன்றி. Nice. It's not too spicy, like the right amount. Not too spicy. What was your favorite dish? Favorite dish. I haven't tried the dessert yet, but You haven't tried it? Yeah, No, maybe. most of the people said the dessert was the best. was it? Yeah. Let me try it now. Try it live. It's good. It's good, yeah? Yeah. Appreciate it. What about you guys? Yeah, I love the food and the dessert was my favorite part. Dessert was your favorite? Yeah. Appreciate it. Yeah, you guys liked it? Yeah, I like it too. I haven't tried the dessert yet, but it looks really good. So I'm Appreciate it. looking forward to it. Thank you so much, you guys. No Yeah, you worries. guys enjoy the food. Have a nice day. சொல்லுங்க, ஃபுட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சூப்பர். நல்லா இருந்துச்சு. உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னது ப்ரோ? இதுல கேக்குறீங்க வெஜ்ல ஸ்வீட் நல்லா இருந்தது. ஸ்வீட் கேசரியா? கேசரி நல்லா இருந்தது. பிளஸ் சாம்பார், ரைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர். ஃபுட் சூப்பரா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாமே சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சாமியும் நீட்டா பார்க்க முடிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. நான் இதோட நிறைய டைம் விசிட் பண்ணிருக்கோம் எடின்பிரால இருந்து. பட் இந்த டைம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. டிஷ் என்னதுக்கா இன்னைக்கு? எனக்கு சாம்பார். சாப்பாடு சாம்பாரா? சாம்பார். ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு. சொல்லுங்க, ஃபுட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சாம்பார் நல்லா டேஸ்டா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடோஸ் டு த கோஆர்டினேஷன். இவ்வளோ ரஷ்ஷுக்கும் நல்லபடியா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்குமே ஃபுட் டெலிவர் ஆகுற மாதிரி பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னதுன்னு சொல்லுவீங்க? கேசரி. கேசரி. நான் வெயிட் பண்ணி கேட்டு வாங்கி 2 டைம் வாங்கி சாப்பிட்டேன். சூப்பர் அக்கா, சூப்பர். சூப்பரா இருந்துச்சு. Thank you so much. தேங்க்யூ. அரங்காவலர்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு சேவை செய்து வருகின்றார்கள். அந்த சேவையிலே முக்கியமானது
முருகனுடைய அருளோடு நல்ல பிரசாதம். ஏன்னா ரொம்ப முக்கியம். பேருக்கு வந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மிக அருமையாக பிரசாதம் தயார் செய்து வழங்கிய நமது மிகச்சிறந்த சமையல் கலைஞர் நல சக்கரவர்த்தி லண்டன் பாபு அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள்